Hi friends, welcome to Renna Samayal. இன்னைக்கு என்ன சமையல் பார்க்க போறோம்னா மட்டன் பூண்டு வறுவல் பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான முறையில் வீட்டில் உள்ள மசாலா வச்சு ரொம்ப அட்டகாசமா இந்த மட்டன் பூண்டு வறுவலை செஞ்சு முடிச்சிடலாம். சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அந்த சுவையான எளிமையான மட்டன் பூண்டு வறுவல் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். மட்டன் பூண்டு வறுவல் பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிட்டு இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராட்டி மொக்கு எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 20 போல் பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 20 பல் பூண்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும், நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு தக்காளி பழத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி பழம் சேர்த்துடலாம். அது கூடவே 4 வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், வரமிளகாய் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நம்ம மட்டன் சாப்பிடும்போது பூண்டு நிறையா சேர்த்துருக்கோம்ல, அது வாயில் கடிப்படும், சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். மட்டனை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே 2 அல்லது 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாம். மட்டன் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கணும். 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கரம் மசாலா 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். குழம்பு மிளகாய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த மட்டன் மசாலா எல்லாமே கலந்து நல்லா வதங்கணும், நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த மசாலாலாம் மட்டனோட கலந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். மட்டன் நல்லா வெந்து வரட்டும். நம்ம திறந்து பார்த்துடலாம். திறக்கும் போதே வாசனை நல்லா கம கமன்னு இருக்கு. நம்மளோட மட்டன்லாம் ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மட்டன் பூண்டு வறுவல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.